கெட்டி மேளம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெற்றியோட ஊர்ல அம்மன் கோயில்ல திருக்கல்யாணம் வச்சிருக்காங்க. அந்த கோயில் திருவிழாவில் எல்லாரும் கலந்துக்கிட்டு அவ்வளோ விசேஷமாமே அப்படின்னு சொல்லி அங்கிருந்து எல்லாருமே கிளம்பி போறாங்க. கோயிலுக்கு வெற்றியோட குடும்பம் எல்லாரும் வந்திருக்காங்க. இந்த பக்கம் லட்சுமி அம்மா குடும்பத்துல இருந்தும் எல்லாரும் வந்திருக்காங்க. அங்க கவின் குடும்பம், அஞ்சலி எல்லாருமே வந்திருக்காங்க. விசேஷத்துல சுமங்கலி பொண்ணுங்க கலந்துக்கிட்டா அவ்வளவு விசேஷமாமே குடும்பத்தோட போய் சாமியை கும்பிட்டு அங்க ஒரு மஞ்சள் நூல் கொடுப்பாங்க. அதை வாங்கி நம்ம கழுத்துல கட்டிக்கிட்டோம்னா மஞ்சள் நூலுக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கிறது தான் மகிமையான நம்பிக்கை. நாமளும் அந்த கோயிலுக்கு போலாங்க. நம்ம துளசிக்கு தான் கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. துளசியோட கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும்னு ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டு நம்ம அந்த மஞ்சள் நூல் வாங்கி துளசி கையில கட்டிக்க சொல்லலாம். அவளுக்கு கல்யாணம் எந்த தடையும் இல்லாம நல்லபடியா கல்யாணம் நடக்குங்க. துளசியும் கூட்டிக்கிட்டு நம்ம எல்லாருமே குடும்பத்தோட அந்த கோயில் விசேஷத்துல கலந்துக்கிட்டா ரொம்ப நல்லதுங்கிறாங்க லட்சுமி. இதை கேட்ட சிவராமன், சரி லட்சுமி, உன் விருப்பப்படியே எல்லாம் நடக்கட்டுங்கிறாங்க. இதுல என் விருப்பம் மட்டும் இல்லைங்க, நம்ம குடும்பத்தோட எல்லாரும் இந்த விசேஷத்துல கலந்துக்கணும். நம்ம துளசிக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். அதை நம்ம கண்குளிர பார்க்கணுங்கிறாங்க. இதை கேட்ட சிவராமன் மனசு கொஞ்சம் கலங்குது. கடவுளே, கல்யாணம் செஞ்சு வைக்கலான்னு நினைக்கும் போது அது முடியாம போச்சு. இப்ப முடியாத கட்டத்துல கல்யாணம் கூடி வரணும்னு நினைக்கிறோம். எனக்கு வேலை போயிட்டது லட்சுமிக்கு தெரிஞ்சா உண்மையிலுமே மனசு விட்டுருவா. இப்படி ஒரு சூழ்நிலையில நான் எப்படி துளசிக்கு கல்யாணம் பண்ண போறேன்னு தெரியலையே அம்மா தாயேன்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க சிவராமன். அஞ்சலி, மகேஷ் இவங்களும் கிளம்புறாங்க. இங்க லட்சுமி குடும்பத்துல எல்லாருமே கிளம்புறாங்க. மகேஷ் கேக்குறாங்க, ஏன் அஞ்சலி, அம்மா ஊர் கோயிலுக்கு உங்க அம்மா எல்லாரும் போவாங்க, இப்ப நம்ம எதுக்காக அங்க போகணும்னு கேக்குறாங்க. என்னங்க, கோயில்னா எல்லாத்துக்கும் சொந்தமானது தானே. அதுவும் திருக்கல்யாணத்தை பாக்குறது சுமங்கலி பெண்களுக்கு அவ்வளவு ஒரு நல்ல விசேஷமாமே. உங்களுக்காக நான் விரதம் இருந்து அந்த மஞ்சள் நூல் நான் வாங்கி கட்டிக்கிட்டா உங்களோட ஆயுள் பலமா இருக்குன்னு சொல்லுவாங்க. மேல எனக்கு அக்கறை இருக்கு இல்லையா, அந்த அக்கறையில தான் நானும் இதுல கலந்துக்கிறேன்னு சொல்றேங்கிறாங்க. ஓ, அப்ப எனக்காகத்தான் நீ இந்த பூஜையில கலந்துக்கிறேன்னு சொல்றியாங்கிறாங்க மகேஷ். ஆமாங்க, நீங்க நல்லா இருந்தா தான் நான் சந்தோஷமா இருக்க முடியுங்கிறாங்க. இதை கேட்ட மகேஷ், சரி அஞ்சலி, நம்ம போலாங்கிறாங்க. அஞ்சலி, மகேஷ் இவங்களும் கிளம்பி கோயிலுக்கு வராங்க. லட்சுமி வீட்ல இருந்து எல்லாரும் கிளம்பி வராங்க. துளசி, தியா இவங்களும் எல்லாரும் வராங்க. வெற்றி வீட்ல இருந்து எல்லாரும் கலந்துக்கிறாங்க. திருக்கல்யாணத்துல ஜெகன், மோனிகா இவங்களும் கலந்துக்கிறாங்க. கவின் குடும்பத்திலையும் அவங்க மாமா பொண்ணை கூட்டிக்கிட்டு அவங்களும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. கோயிலுக்கு வந்தா அங்க வெற்றியோட குடும்பம், லட்சுமியோட குடும்பம் இவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து வரவேற்பு கொடுக்குறாங்க. அடடா, உங்களை குடும்பத்தோட எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. இந்த மாதிரி விசேஷங்கள்ல தான் நம்ம குடும்பத்தோட எல்லாரும் ஒன்று சேர்றோம். பார்க்கறக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க வெற்றியோடமா. ஆமா சம்பந்தி, எங்களுக்கும் மனசுக்கு நிறைவா இருக்குதுங்கிறாங்க லட்சுமி. மீனாட்சி வெற்றியை தனியா கூப்பிட்டு, இங்க பார் வெற்றி, உனக்கு இதுதான் சரியான சமயம். இந்த சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்திக்கோ. துளசிய உன் பொண்டாட்டி ஆக்கிட்டீனா தான் உண்டு. இல்லைக்கும் கல்யாணம் நடந்துடும், துளசிக்கும் வேறொரு இடத்துல கல்யாணம் நடந்துடும். அதனால உன்னோட லவ்வ நீ மனசு விட்டு துளசி கிட்ட சொல்லி சொன்னா உன்னோட லவ்வ அவ ஏத்துக்கணும். அவளை உன் பக்கம் இழுத்து நீ நம்ப வச்சினா தான் ஆச்சு. இல்லைன்னா நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே வாழ்க்கையில ஒன்று சேரவே முடியாது வெற்றி. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீயும் கெட்டிக்காரத்தனமா துளசியை உன் பொண்டாட்டி ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை யோசித்து செய்யுங்கிறாங்க மீனாட்சி. சரிங்க, நீ நானும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன், துளசி கிட்ட பேசி பாக்குறேங்கிறாங்க வெற்றி. அது மட்டும் இல்ல, இந்த திருக்கல்யாணம் முடிஞ்சதும் எல்லாரும் மஞ்சள் நூல் கொடுப்பாங்க. அவங்க புருஷமாருக பொண்டாட்டி கழுத்துல கட்டி விடுவாங்க. அப்படி புருஷன் கையால பொண்டாட்டி ஏத்துக்கிட்டா அந்த புருஷனுக்கு ஆயில் கெட்டின்னு அப்படி ஒரு ஐதீகம் இருக்கு. தாலி சரடு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அந்த சரடு வாங்கி நீ பாதுகாப்பா பத்திரமா வச்சுக்கோ வெற்றின்னு சொல்லிட்டு மீனாட்சி ஐடியா கொடுத்துட்டு போறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த வெற்றி, அப்போ அந்த தாலி சரடியை வாங்கி நம்ம துளசி கழுத்துல எல்லாரும் முன்னாடியும் கட்டிட்டா என்னன்னு யோசிக்கிறாங்க வெற்றி. அதுதான் சரியான வழி. என்னைக்கும் காலத்து துளசி நம்மளை விட்டு பிரியாம இருக்கிறதுக்கு இதுதான் நல்ல சான்ஸ் நினைக்கிறாங்க வெற்றி. திருக்கல்யாணத்துக்கான பூஜைகள் எல்லாம் சிறப்பா நடந்துட்டு இருக்குது. அங்க எல்லாம் கூட்டம் கும்பலா அதிகமா இருக்காங்க. திருக்கல்யாணத்தை தலைமை தாங்கி நடத்துறது வெற்றியோட அப்பா தான். அப்பதான் முருகன் சிலையை அருமையா அலங்காரத்தோட கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற எதிர்கட்சிக்காரங்க பார்த்துட்டு இளைய அந்த மண்டபத்துல இருந்து தூக்கிட்டா இவங்களுக்கு பெரிய அவமானமும் அசிங்கமா ஏற்பட்டு அப்படி ஒரு நிலைமையை வெற்றியோட அப்பாவுக்கு ஏற்படுத்தணும்னு அவங்க எதிர்கட்சிக்காரங்க ஒரு திட்டம் போடுறாங்க. அங்க எல்லாரும் கூட்டத்தோட கூட்டமா வந்துட்டு இருக்கும்போது ஒரு அம்மா துளசியை கூப்பிடுறாங்க. இங்க வாமா தானே, இப்ப கல்யாண தடைகள் நீங்கி இப்ப கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. சாமி சிலையை எடுத்துட்டு போய் பிரகாரத்தை சுத்தி கொண்டு வந்து அந்த தேர்ல வைங்கிறாங்க. அப்பதான் அம்பிகா மேடம் வந்திருக்காங்க. அவங்க சொல்றாங்க, பாத்துமா கெட்டியா பிடிச்சுக்கோ, எக்காரணத்தை கொண்டு எதுக்காகவும் கை நழுவ விட்டுறாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட துளசி, சரிங்கம்மா நான் கவனமா பார்த்து எடுத்துக்கிறேங்கிறாங்க. சிலைய குழந்தைய தூக்குற மாதிரி தூக்கிக்கிட்டு பிரகாரத்தை சுத்தி வர போறாங்க. துளசி சிலையை எடுத்துட்டு போகும்போது அந்த பக்கமா மோனிகா, ஜெகன் அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஏற்பாடு பண்ணின ஆளுங்களை வச்சு இந்த துளசி குடும்பம் எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கணும். இந்த கோயிலை விட்டு குடும்பத்தையே எல்லாரும் விரட்டணும். அதுதான் நம்மளுக்கு ஆசைன்னு நினைக்கிறாங்க மோனிகா. என்ன பண்ண உன்கிட்ட வச்சுக்கிட்டு பாசம் காட்டாம என்ன பார்க்க விடாம கேவலப்படுத்துறீங்களா, உங்களை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மோனிகா ரவுடிங்களை ஏற்பாடு பண்ணி துளசி கொண்டு போயிட்டு இருக்கிற சிலையை புடுங்கிக்கிட்டு ஓட சொல்றாங்க. ரவுடிகளும் துளசியை தள்ளி விட்டுட்டு அந்த சிலையை புடுங்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் துளசி போராடி பாக்குறாங்க. எல்லாத்தையும் சத்தம் போட்டு ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க. வாத்தியம் மேலதால சத்தத்துல யாருக்கும் எதுவும் கேட்காம போச்சு. துளசி பதறி அடிச்சு
ஓடி வராங்க. அப்போ கூடவே அஞ்சலியும் வந்து அக்கா என்னக்கா ஆச்சுங்கிறாங்க. அதுவும் அங்கே பாரு சிலையை பிடுங்கிட்டு போறாங்கன்னு சொல்றாங்க. அஞ்சலியும் கூட வந்தவங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த சிலையை பிடுங்க பார்க்குறாங்க. அப்போ ஒருத்தன் அவன் கையில் வச்சிருந்த பிளேடால அஞ்சலி கையை கிழிச்சுட்டு போயிடுறான். துளசியும் அஞ்சலியும் அழுதுகிட்டே வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட வெற்றியோட அப்பா, இங்க பாரு வெற்றி, சீக்கிரமா நம்ம கூடிய சீக்கிரம் அந்த நேரத்துக்கு நம்ம திருக்கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி முடிக்கணும், இல்லைன்னா எதிர்கட்சிக்காரங்க என்ன கேவலமா பேசுவாங்க. அதுக்கு நம்ம விடக்கூடாது. என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க, சீக்கிரமா போய் அந்த சிலையை திருப்பி மீட்டு கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. துளசியை பாக்குறாங்க வெற்றி. துளசி கெஞ்சி கேட்கறாங்க, தயவு செய்து எப்படியாவது அந்த சிலையை மீட்டு கொண்டு வாங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. துளசி அழுகிற குரல் தான் உங்களுக்கு கேக்குது. துளசி நீ ஒன்னும் அழுகாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், எப்படியும் நான் அந்த சிலையை மீட்டு கொண்டு வரேன், அழாத துளசி, நான் எப்படியும் அந்த சிலையை மீட்டு கொண்டு வரேன்ட்டு புறப்படுறாங்க வெற்றி. அஞ்சலி கையில ரத்தமா வடிது. இதை பார்த்த மகேஷ், அஞ்சலி உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அந்த சிலையை பிடுங்கிட்டு போகும்போது என் கையில காயப்படுத்திட்டு போயிட்டான்னு சொல்றாங்க அஞ்சலி. இதை கேட்டதும் மகேஷ் அப்படியே கோபத்துல கொந்தளிச்சு நிக்கிறாங்க. என்னோட அஞ்சலி கையிலையாடா காயம் பண்ணினீங்க, என் அஞ்சலி கையை தொட்டு காயப்படுத்தணும்னா நான் சும்மா விட மாட்டேன்னு மகேஷும் அப்படியே சீறி பாஞ்சு புறப்படுறாங்க. அம்மா அழுதுகிட்டே ஓடி வந்து சொல்றாங்க, என் பொண்ணோட மானத்தை காப்பாற்ற தம்பி, அந்த சிலையை எப்படியாவது மீட்டு கொண்டு வந்து அந்த தங்க தேர்ல வச்சிருங்க, சாமியோட திருக்கல்யாணம் சிறப்பா நடக்கணும், என் பொண்ணு எடுத்துட்டு போவையில இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, இதை என்னால தாங்க முடியல, இது ஏதோ எங்க குடும்பத்துக்கும் சரி கோயிலுக்கும் சரி அது பெரிய அசம்பாவிதமா எனக்கு தெரியுது, தம்பி எப்படியாவது அந்த சிலையை மீட்டு கொண்டு வாங்கன்னு கெஞ்சுறாங்க லட்சுமி. அத்தை நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதோ இப்போ போய் நான் கொண்டு வரேன் பாருங்கன்னு சொல்லிட்டு வெற்றியும் மகேஷும் கிளம்புறாங்க. ஆமா, சாமி சிலையை தூக்கிட்டு எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியலையேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க திருவிழாவில் ஒரு சென்சார் டவுன் ஒன்று மேலே சொல்லிக்கிட்டே இருக்கு. அதை வீடியோ பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வீடியோக்காரர்கிட்ட போய் கேட்குறாங்க வெற்றி, சிலையை திருடிக்கிட்டு ஒரு கார்ல போயிட்டு இருக்கிற அந்த கும்பலை சென்சார் மூலமா வீடியோ எடுங்கிறாங்க. அவங்க போற ரோட்டையும் எங்களுக்கு லொகேஷன் அனுப்புங்கன்னு சொல்லவும் அந்த சென்சார் அப்படியே அவங்கள வீடியோ எடுத்துட்டு இருக்கு. பின்னாடியே வெற்றியும் மகேஷும் அந்த சென்சார் எப்படி வீடியோ எடுத்து காட்டுதோ அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இந்த பக்கமாக தான் இந்த வழியா அந்த கார் ஒரு குடோனு பக்கமாக போகுது. அங்கிருந்து அந்த சிலையை தூக்கிட்டு போறாங்க குடோனுக்கு. சென்சார் அவங்கள அப்படியே வீடியோ எடுத்துட்டே போயிட்டு அது மூலமா எப்படியோ மகேஷும் வெற்றியும் கண்டுபிடிச்சு வீடியோ பாட்டுக்கு எடுத்துட்டு இருக்குது. இவங்களுக்கும் தடமும் காட்டிடுச்சு. அந்த நேரம் பார்த்ததும் கரெக்டாக சிலையை தூக்கிட்டு போனவங்களை அடிச்சு நொறுக்கி தும்சம் பண்ணிட்டு வெற்றியும் மகேஷும் வெற்றிகரமாக சிலையை தூக்கிட்டு வராங்க. இல்லை எல்லாருமே அந்த சென்சார் மூலமா இங்க எல்லாரும் வீடியோவில் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பாடா எப்படியோ வெற்றியும் மகேஷும் இந்த சிலையை மீட்டுட்டாங்கன்னு திருப்தியா இருக்காங்க. மகேஷ்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாத கோவம், ஏண்டா இந்த சிலையை மீட்டு என் பொண்டாட்டி கையோட காயப்படுத்தி ரத்தம் வடிய வச்சிங்க, யாரடாவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளோட முகத்துல குத்துன்னு குத்துறாங்க. போற ரத்தமா சேராடி கிடக்குது. இதுக்கப்புறம் உங்களை எல்லாம் உயிரோடவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சிலையை மீட்டு கோயிலுக்கு கொண்டு வர்றாங்க வெற்றியும் மகேஷும். வெற்றி சிலையை கொண்டு வந்து துளசி கையில கொடுக்குறாங்க. துளசி கையில சிலையை கொடுக்குறாங்க. சிலையை வாங்கின துளசி ரொம்ப நன்றி, இந்த நன்றியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல, என்னோட மான மரியாதையை காப்பாத்திருக்கீங்க வெற்றிங்கிறாங்க. பரவாயில்ல துளசி, உன்னோட மான மரியாதையை என்னைக்கு நான் காப்பாற்றுவேங்கிறாங்க வெற்றி. சாமி சிலையை கொண்டு வந்ததும் அங்க திருக்கல்யாணம் சிறப்பா நடந்துட்டு இருக்குது. கல்யாணம் முடிஞ்ச கையோட எல்லாத்துக்கும் சுமங்கலி பெண்களுக்கு கட்டி விட சொல்லி தாலி சரடு கொடுக்குறாங்க. அந்த தாலி சரடை வாங்கினதும் நம்ம வெற்றி எல்லாரும் முன்னாடியும் துளசி கழுத்துல தாலியை கட்டிடுறாங்க. இதை யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பாராத துளசி கழுத்துல தாலியை கட்டின வெற்றியை அவங்க அப்பா ராமமூர்த்தி குடும்பமே இதை ஏத்துக்க முடியாம அப்படியே கோவத்துல நின்றுட்டு இருக்காங்க. லட்சுமி அம்மா குடும்பத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. அதிர்ச்சியில மீண்டு வர முடியாம அப்படியே துளசியை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.